ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காவை வச்சு தான் நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு மாங்காய் வாங்கி இந்த மாதிரி தோல் சீவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்து நல்லா ஆயிலில் கிளறி விடலாம். கருவேப்பிலை ஒரு இருக்கு சேர்த்துக்குங்க. இது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வரமிளகாய் வேறு ஒன்று சேர்த்துருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துச்சு பாருங்கள். எவ்வளோ குலைவாயிடுச்சு பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு கிளறி விடலாம். எப்படி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.